பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை மரியாதையோடு முக்கியத்துவம் கொடுத்து வரவேற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய தலைவர்களை வியக்க வைத்த சம்பவம். பேரன்பிற்குரிய தோப்பல் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேலாமூர் கார்த்தி. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி முதன்மை கட்சியாக விளங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமைய இருக்கக்கூடிய 2024 மத்திய அரசில் பாமக மிக முக்கிய பங்கு வகிக்கும்னு அரசியல் வல்லுநர்கள் பலரும் சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வண்ணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்ச்சியில் வாரணாசியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து முக்கியத்துவத்தோடு வரவேற்றது என்பது கவனிக்கப்படக்கூடிய விஷயமா மாறியிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் முதல்கட்டமாக தொடங்கியது. இப்பொழுது 3 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஜூன் 1ஆம் தேதி 4வது கட்ட தேர்தல் நடக்க இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி அதற்கான முடிவுகள், ஒட்டுமொத்தமாக 543 நாடாளுமன்ற தொகுதிக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறாங்க. 4வது கட்ட தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியும் ஒன்று. அதற்காக இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய வேட்புமனு தாக்கலை வாரணாசியில் தாக்கல் பண்ணியிருந்தார். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அழைப்பை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாரணாசிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். முன்னதாக செய்தியாளர்கள் அவர்களை கேள்வி கேட்டபோது, வருகின்ற 2024 தேர்தல் முடிவு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று மீண்டும் 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக அமர்வார். பொருளாதார ரீதியாக தேசியம் இந்தியா மிகப்பெரிய உச்சத்தை தொடும் என்று செய்தியாளர்களை சந்தித்த போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியும் இருந்தார். இந்த சூழலை வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்தவுடன் பாஜகவுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்களும் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாசத்தோடு பேரன்போடு சகோதரத்துவத்தோடு அன்புமணி ராமதாஸ் அவர்களை வரவேற்று மருத்துவர் ஐயா அவர்கள் குறித்தான நலன் விசாரித்ததாக செய்தியும் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களையும் கடந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் வர இருக்கக்கூடிய மத்திய அரசில் பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான பங்கு வகிக்கும்னு சொல்லப்படுது. 1க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வருகின்ற அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு கருதப்படுது. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் களம் கண்ட 10 தொகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதிகளில் பாமகவிற்கு ஆதரவான நிலைப்பாடு தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாசத்தோடும் அன்போடும் நட்பு பாராட்டக்கூடிய காட்சிகள் அதை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கு. 2024 தேசியத்தில் ஒரு வளர்ச்சிக்கான பணியை பாமக முன்னெடுத்திருக்கு. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலும் வளர்ச்சிக்கான பணியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உருவாவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக நிற்கும் என்பதை இந்த சம்பவம் என்பது உறுதிப்படுத்தியிருக்கு. நன்றி.